சொல்லியிருக்காங்க போலி வாக்காளர்கள் ஒரே இடத்துல நிறைய இருக்குது. அந்த இது தேர்தல் சமயம் நெருங்கி இருக்கு. பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் ஆணையத்தை தங்களுக்கு தோதுவாக வளைத்து தில்லுமுள்ளு செய்வதற்கு பயன்படுத்துகிறார்கள் என்பது அவ்வப்போது ஒரு யூகமாக சொல்லப்பட்டு வந்தது. இப்போது ஆதாரபூர்வமாக கண்டறியப்பட்டிருக்கிறது. ராகுல் காந்தி அவர்கள் அதை அம்பலப்படுத்தி இருக்கிறார். இதையெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டுதான் தமிழ்நாட்டிலே தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிதான் அமையும் என்று அமித்ஷா சொல்லியிருப்பார் என்ற ஒரு ஐயத்தை உருவாக்குகிறது. ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்ற SIR நடவடிக்கையை தேர்தல் ஆணையம் கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தி வருகிற 11ஆம் தேதி ராகுல் காந்தி தலைமையில் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட பேரணி நடத்த இருக்கிறோம். இது மிகப்பெரிய ஆபத்து, ஜனநாயகத்திற்கு எதிரானது. அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளும் பாஜகவின் இந்த தில்லுமுள்ளு தேர்தல் அரசியலுக்கு எதிராக அணிதிரள வேண்டிய தேவை. தமிழகத்தில் இந்த மாதிரி போலி வாக்காளர்கள் இணைக்கப்பட்டதா இன்னைக்கு துரைமுருகன் அவர்களும் குற்றம் சாட்டுறாரு. எதிர்கட்சி அதை பற்றி எதுவும் பேசல. பாஜகவோடு கூட்டணி வைத்திருக்கிற அதிமுகவால் இதை பேச முடியாது. அவர்கள் இந்த தில்லுமுள்ளுக்கு துணை போவார்களே ஆனால் மக்கள் தேர்தலில் அவர்களுக்கு உரிய பாடத்தை போட்டுவாங்க. அதே மாதிரி இன்னைக்கு நீதிமன்றம் மத்தியஸ்தம் பண்ற மாதிரி இன்னைக்கு பேசுறாங்க பாமக பொதுக்குழு விவகாரத்தில். இது எப்படி பாக்குறீங்க? கட்சியோட நலனை கருத்தில் கொண்டு பேசணுன்ற மாதிரி அவர்கள் நான் கருத்து சொல்ல விரும்புகிறேன். ஆனால் இப்போ அந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடைபெறுது, அரசு கவனம் செலுத்தல நம்ம குற்றச்சாட்டு சொல்றாங்க. இந்த தூய்மை பணியாளர்கள் விஷயமாக நான் முதல்வர் அவர்களை சந்தித்து பேசினேன். நகர்ப்புற வளர்ச்சி அமைச்சர் KN நேரு அவர்களிடம் பேசுவதற்கான வாய்ப்பு கிடைத்தது. இந்த 5-6 மண்டலங்களை சார்ந்த 1900 தூய்மை பணியாளர்களை அதே திட்டத்திற்கு மறுபடியும் பணி செய்ய அனுமதிக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். 1953 பேர் என்று சொல்கிறார்கள். NULM என்று சொல்லக்கூடிய அந்த திட்டத்திற்கு அவர்கள் தொடர்ந்து பணி செய்ய அனுமதிக்க வேண்டும். அதற்கு மேற்பட்டு தேவைப்படுகிற தூய்மை பணியாளர்களை அவுட் சோர்சிங் மூலமாக எடுத்துக்கொள்வது ஒன்றும் பிரச்சனை இல்லை என்பதை தூய்மை பணியாளர்கள் அந்த போராட்டத்தில் உள்ளவர்கள் கூறுகிறார்கள். சரி, இப்போ அந்த தேசிய கொள்கைக்கு மாற்ற மாநில கல்விக் கொள்கை இப்போ வெளியிட்டிருக்காங்க. இன்னைக்கு அது எப்படி வரவேற்குங்க? 11ஆம் வகுப்பு அந்த இதுவும் நீக்கியிருக்காங்க. தேர்வு மாணவர்களுக்கு அழுத்தமாக இருக்கும் அப்படின்னு மாநில அரசே ஒரு கல்விக் கொள்கையை வரையறுத்து வெளியிட்டிருப்பது மிகுந்த பாராட்டுதலுக்குரியது, வரவேற்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேசிய கல்விக் கொள்கைக்கு எதிராக தொடர்ந்து கருத்து சொல்லி வருகிறது. திமுகவும் அந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறது. மகிழ்ச்சி அளிக்கிறது, வரவேற்கிறோம், பாராட்டுகிறோம்.